ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜமீர் பைட்ஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, வலசரவாக்கத்தில் கல்பாசின்னு ஒரு மெஸ் இருக்குது. அதுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சட்டி சோறுன்னு ஒரு மேட்டர் கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கிரேவிஸ் போட்டு சாப்பாடு போட்டு அது ஒன்று கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் எங்ககிட்ட பழைய சோறும் இருக்குது. அண்ட் வெஜ் மீல், நான்வெஜ் மீல்ஸ், அப்புறம் வந்து மீன், எறா அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. அது சாப்பிட்டு பார்க்கலாம் வந்திருக்கோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே என்னப்பா ஒரு குட் நியூஸ். என்னடா ஒரு நிமிஷம். என்னடா ஒண்ணு சொல்லாம போத்துற? இது உங்களுடைய 100வது திருட்டு. அப்படியா? கவுண்டிங்ல கன்மா இருக்குங்கடா நீங்க. இது நம்மளோட 100வது vlog. ஸோ இவ்வளோ நாள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் கமெண்ட் பண்ணி லைக் ஷேர் பண்ணவங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த ஜேர்னி அப்படியே கண்டினியூ ஆகணும்னா உங்களுக்கு சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வாங்க நம்ம போயிட்டு உள்ளே வந்து கல்பாசி மெஸ்ஸில் இருக்க சட்டி சோறு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம உள்ளே வந்து உட்காந்துருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா இது சொல்ல மறந்துட்டேன்னா இவங்க வீட்டையே வந்து மெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே எல்லாமே வந்து லேடிஸ் தான் ஒரு ஹோம் குக்டாக குக் பண்ணுறாங்க. அண்ட் உட்காந்து சாப்பிட்ற இடமும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா இயற்கையாக செடி கொடிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டென்ட் மாதிரி போட்டு ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் உட்காந்து சாப்பிட்டிங்கன்னா சைட்லலாம் சூப்பராக இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஃபுட்டு எப்படி இருக்குன்னு தான் தெரில. நம்மளும் சில ஃபுட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது வந்துருச்சுன்னா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே வேணுங்க. இது பழைய சாப்பாடு. ஓகே, ஸோ பழைய சாப்பாடை வாங்கிட்டோம். சரி அதை சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து அது எனக்கு ஐடியா இல்லை. பட் ஸ்டில் வந்து இங்கே வந்து நல்லா இருக்கும். அவங்க வந்து ஒரு கருவாடு தூக்கு மீன்லாம் அது ஒரு காம்போவாக கொடுக்குறாங்க. இது ஒரு ரேட்டும் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட சட்டி சோறு அதுவும் வரட்டும். வந்து விட்டது நம்மளோட சட்டி சோறு. ஓகே தேங்க்ஸ் சார். ஸோ இந்த சட்டி சோறு இதுதான். ஸோ இந்த சட்டி சோறில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படியே கிட்ட காமிச்சிங்க சந்தோஷ். ஸோ ஒரு முட்டை கொடுக்குறாங்க, மீன், எறா தொக்கு, சிக்கன் தொக்கு, அப்புறம் இது வந்து மில் மேக்கர் இருக்கும் இல்லையா அது, அண்ட் முட்டை கொடுக்குறாங்க, அப்புறம் வந்து ஒரு மீன் குழம்பு. இதெல்லாம் தான் சட்டி சோறில் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் சட்டி சோறு சாப்பிட்றேன். ஸோ சட்டி சோறு அவங்க ரைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா ஒயிட்டாக கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. எல்லாத்துலேயுமே இந்த மீன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அப்படியே பிசைஞ்சு தான் சாப்பிடணும் போல இருக்குது. அப்புறம் சிக்கன் குழம்பு, அப்படியே எறா தொக்கு எல்லாத்தையும் கலக்குறோம். அது கூட வந்து இந்த மில் மேக்கர் அந்த இது அது எல்லாத்தையும் கலந்து ஃபுல்லாக ஃபஸ்ட் டைம் எல்லா நான்வெஜ் குழம்பும் ப்ளஸ் அந்த மில் மேக்கர் வெஜிடேரியனாக கலந்து சாப்பிட போகிறேன். அண்ட் வாழை எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்புறமா மசாலா வேறு ஒரு மசாலா தெரிஞ்சு சாப்பிடும்போது, ஏன்னா சிக்கன் வேறு மசாலா போட்டிருக்காங்க, எறா வேறு மசாலா போட்டிருக்காங்க, அண்ட் மில் மேக்கர் வந்து வேறு மசாலா போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே நவருஷம் நாட்டியம் ஆடுதுன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இப்படி சாப்பிட்றது எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு. சப்போஸ் நீங்கள் வந்து ஊர் சைடில் அந்த மாதிரி சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு. எனக்கு இது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி இது. அண்ட் இது கூட அவங்க ஒரு மீனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மீனும் வந்து சாப்பிடுவோம். மசாலா நல்லா இருக்குங்க. இது மசாலா கொஞ்சம் ராவாக இல்லாமல் மற்றெல்லாம் வந்து இந்த சிக்கன் 65 மசாலாலாம் ஃபிஷ் மசாலா போடுவாங்க, அந்த மாதிரி இல்லாமல் எங்களோட ஓன் மசாலா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் சூப்பராக இருக்குது. மீன் இது சட்னி ஒன்று வச்சுருக்காங்கப்பா, தேங்காய் சட்னி. அந்த தேங்காய், காஞ்ச மிளகா, ராவா அரிசி ஒரு சட்னி கொடுப்பாங்களா, அந்த சட்னி வச்சுருக்காங்க. இது வந்து அதுக்கு இருந்தால் சூப்பராக இருக்கும். பழைய சாதத்துக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து தயிர் சாதத்துக்கு போகலாம். ஐ மீன் பழைய சோறுக்கு போகலாம். இந்த பழைய சோறு என்னென்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த மோர் மிளகா, வெங்காயம், மோர், தயிர் எல்லாம் போட்டிருக்காங்க. மோர் போடல, தயிர் போட்டிருக்காங்க, சாரி. ஸோ இங்கே பாருங்கள், அவங்க வந்து அந்த தயிரை வந்து அப்படியே போட்டிருக்காங்க. நம்ம தான் வந்து நல்லா பிசைஞ்சு, ஆக்சுவலி இது வந்து எனக்கு வீடியோவில் வந்து கையில் இப்படி பார்க்குறது கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும்னு சொன்ன அந்த கேமராமேன்ட்ட, அவங்கள நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு தெரியாது, நீங்கள் வந்துட்டீங்க, அந்த இந்த ரைஸும் சொல்லிட்டீங்க, நீங்கள் சாப்பிட்டு காமிச்சு அவனை ஒரு வழி இல்லை அப்படின்ட்டான். கருவாடு தொக்கு கொஞ்சம் போட்டு சாப்பிட்லாம். நீங்கள் பாருங்கள், நான் போட்டுக்கிறேன் கருவாடு தொக்கு கொஞ்சம், அதோட ஆனியன் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, நல்லா இருக்குது. வெயிலுக்குலாம் சாப்பிட்டோன்னா வேறு மாதிரி இருக்கும். மோர் மிளகா கொடுத்துருக்காங்க. சட்டி சோறு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் வந்து 250. இது 110. எனக்கு வந்து இந்த இது பிடிச்சிருக்கு, பழைய சாதம் சூப்பராக இருக்குது. அந்த பழைய சாதத்தோட அந்த கருவாடு ஆக்சுவலி வந்து நான் ரொம்ப ட்ரை பண்ண மாட்டேன், பட் சூப்பராக இருக்குது. அந்த இந்த சட்டி ஐ மீன் பழைய சாதத்துக்கு கூட தான் இந்த மீன் 2 பீஸ் கொடுத்துருக்காங்க. மீன் 1 பீஸ் கொடுத்துருக்காங்க, 2 பீஸில் 1 பீஸ் தான். இது தனியாக வாங்கினேன் நான் 2. இது மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்ட வந்து எறா தொக்கு இருக்குது. எறா வாத்த மாதிரி தனியாக உங்களுக்கு என்ன எறா தொக்கு வாங்கிக்கலாம், சிக்கன் தொக்கு வாங்கிக்கலாம். எனக்கு அந்த சட்டி சோறுலேயே வந்ததுனால நான் தனியாக எதுவும் ஆர்டர் பண்ணல, ஃபிஷ்ஷு மட்டும் தனியாக ஆர்டர் பண்ணேன்.
ஏன்னா இது முதல்ல சாப்பிட்ற மாதிரி எங்களுக்கு ஐடியாவே இல்லை. இது கூட ஒரு ஃபிஷ் கொடுத்துட்றாங்க, அந்த இறா தொக்கு கொடுத்துட்றாங்க. அது ஒரு காம்போ மாதிரி 110 ரூபாய்க்கு அது கொடுத்துட்றாங்க. ஓகே, ஸோ இது நிறைய சாப்பாடு இருக்குது. நான் கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து பேலன்ஸ் டீட்டெயில் சொல்லிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் இருங்க. ஸோ கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வந்துட்டேன். நான் சாப்பிட்ட சட்டி சோறாக இருக்கட்டும் அண்ட் பழைய சாதமாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் இவங்க வந்து அந்த சட்டி சோறு வந்து அன்லிமிட்டடாக தராங்க. பட் அந்த சிக்கனு அப்புறம் அந்த இறா இருக்குல்ல, அது மட்டும் கிடையாது. அண்ட் வந்து 90 ரூபீஸ்க்கு நீங்கள் மீல் வாங்கினீங்கன்னா அதுவும் அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க. இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீம் கல்யாணத்துலாம் இருப்பாங்க தெரியுமா, சீக்கிரமாக பிரியாணி சாப்பிட்டு போனா நாங்கள் வரோம் அப்படின்னு, அந்த மாதிரி க்ரௌட் இருக்குது. நீங்கள் ஒரு 12:30க்கு வந்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்டு போயிடலாம். அப்படியே லேட்டாக க்ரௌட் அப்படியே ஏறிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் பீஸ்ஃபுல்லாக சாப்பிடணும், சீக்கிரமாக வந்து சாப்பிட்டு போயிடுங்க. இந்த லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் அண்ட் டைமிங்கும் போட்டுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். டாடா, பாய்.